பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னை தாங்குகிறவர், என்னை வழி நடத்துகிறவர், என்னை சுமப்பவர், என்னோடு கூட இருக்கிறவர் யார் என்கிற அநேக கேள்விகள் அநேகருக்கு உண்டு. நான் எத்தனையோ பாடுகள் மத்தியில் வளர்ந்து வருகிறேன். அநேக நெருக்கங்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அநேக அவமானங்கள் என்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தாண்டி செல்வதற்கு என்னை சூழ்ந்து நிற்கக்கூடிய ஒரு கரம் என்னோடு கூட இருக்குமேயானால் நான் அந்த கரத்தை பிடித்து கொண்டு நான் வழிநடப்பேன் என்று அநேகர் தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய கரத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கரம் உன்னை வழிநடத்தும் என்று. ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 41 இவ்வாறாக சொல்லுகிறது, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஆண்டவருடைய வலது கரம் நம்மோடு கூட இருக்குமேயானால் நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை, எதற்கும் கலக்கம் அடைய தேவையில்லை. அவர் நம்மை வழிநடத்தி கொண்டு செல்வார். நாம் பாதை மாறி போக மாட்டோம், வழி விலகி போக மாட்டோம், நாம் எந்த பாவத்துக்குள்ளும் விழுந்து விட மாட்டோம். தகப்பன் தன் பிள்ளையை வழிநடத்தி கொண்டு போகிறது போல கர்த்தர் அனுதினமும் நம்மை வழிநடத்தி கொண்டு அவருடைய பரலோக வீட்டில் போய் சேருவதற்கு நம்மை அழைத்து கொண்டு போகக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய நீதியின் வலது கரம் உன்னை தாங்கி பிடிக்கும் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகர் சத்ருவின் போராட்டத்துக்குள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். என்னை விடுதலை செய்வதற்கு ஏது கரம் உதவியாய் இருக்கும்? நான் அநேக நெருக்கங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கடன் பாரம் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது, வியாதி என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது, சூழ்நிலைமைகள் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது, பிரச்சனை என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது, பிள்ளைகள் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், புருஷன் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறான், மனைவி என்னை நெருக்கி கொண்டிருக்கிறார், சொந்த பந்தங்கள், நட்புகள், உற்றார் உறவினர்கள், இப்படி உலகத்தார் எல்லாரும் என்னை நெருக்கி கொண்டிருக்கும் போது என்னை பிடித்து உயர்த்துவதற்கு ஒரு கரம் என்னோடு உலாவிக் கொண்டிருக்கிறதே. அந்த தெய்வீக கரத்தை நான் இறுக்கமாய் பிடித்து கொள்ளும்போது எத்தனை நெருக்கங்கள் எப்பக்கத்திலிருந்து உன்னை நெருக்கினாலும் அந்த நெருக்கத்திலிருந்து உன்னை தூக்கிவிடக்கூடிய ஒரு கரம் உன் மத்தியில் உலாவுகிறது. மகனே, நான் உன்னை தூக்கி எடுப்பேன். என் சமூகத்தில் அமர்ந்து இருந்தாயல்லவோ, என்னோடு கூட வழி நடந்தாயல்லவோ, உன்னை நான் விட்டு விடுவதற்கல்ல, சத்ருவின் கையில் கொடுப்பதற்கல்ல, சத்ருவை நான் வீழ்த்தி அடித்து நான் உன்னை தூக்கி எடுப்பேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே நீர் என் குடும்பத்தில் வாங்கப்பா, உம்முடைய நீதியின் வலது கரம் என்னோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அநேகர்கள் என்னை அவமானப்படுத்தி வெட்கப்படுத்தி நீ வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட இடத்துல என்னிடத்திலிருந்து அபகரித்து கொண்டு போன பொருட்கள் அநேகம் உண்டு. கேட்க போகும்போதெல்லாம் என்னை அடித்து உதைத்து துரத்தினவர்கள் அநேகர் உண்டு. எனக்கு நீதி செய்கிறவர் யார்? எனக்கு நீதி கிடைக்க வேண்டுமென்று தேவ சமூகத்தில் அழுது விழித்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏது காரியத்தில் நீ வழக்கு விஷயத்தில் உனக்காக போராடி கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தில் கர்த்தர் நீதி செய்வேன் என்று
ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் பிடிக்க ஆயத்தம்? ஆண்டவரே, அந்த நீதி உள்ள தேவன் என் குடும்பத்தில் வர வேண்டும் என்று எத்தனை பேர் இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேர் குடும்பத்திலேயும் அந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் ஒருபோதும் உன்னை விட்டு போக மாட்டேன் மகனே. என் சமூகத்தில் அமர்ந்து கொடுத்த உனக்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்து காண்பிக்கிறதற்கு நான் இன்றைக்கும் வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறேன். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உனக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டார்கள் அல்லவோ, உனக்கு விரோதமாய் கண்ணி வைத்தார்கள் அல்லவோ, உனக்கு விரோதமாய் வழக்காடினார்கள் அல்லவோ, எவர்களாய் இருந்தாலும் அவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஆண்டவர் உனக்கு நீதி செய்கிறவராய் உன் மத்தியில் இறங்கிவிட்டார். உன் பிள்ளைகளுடைய காரியத்தில் நீதி உண்டாக போகிறது. உன்னுடைய தொழிலில் போராடி கொண்டிருக்கிறார்கள் அல்லவோ, அநேகர்கள் உன் தொழிலை முடக்கணும், உன் தொழிலில் எழும்பக்கூடாது என்று சொல்லி உன் தொழிலுக்கு விரோதமாய் அநேக சக்திகளை ஏவி விட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லவோ, அத்தனை ஏவுதல்களையும் கர்த்தராகிய நான் உனக்காக நீதி செய்வதற்கு, உனக்காக போராடுவதற்கு, உனக்காக யுத்தம் பண்ணுவதற்கு உன் வீட்டில், உன் குடும்பத்தில், உன் தொழிலில் நான் இறங்கி விட்டேன் என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகி போக மாட்டேன். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய அநேக காரியங்களிலிருந்து நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்க ஆண்டவரே. உம்முடைய நீதியின் வலதுகரம் எங்களை தாங்கி பிடிக்கட்டும். உம்முடைய நீதியின் வலதுகரம் எங்களை வழிநடத்தட்டும் ஆண்டவரே. நீதி செய்யக்கூடிய தகப்பன் எங்கள் குடும்பத்தில் சிங்காசனம் அமைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். அவர்களுக்கு நீதி செய்யக்கூடியவராய் அந்த குடும்பங்களில் கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் அந்த கூடாரங்களில் நிலைத்து நிற்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் வழி நடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கூடவே இருங்கப்பா. எங்களை பலப்படுத்தக்கூடிய தெய்வம் நீர் எங்கள் கூட இருந்து எங்களுக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய சக்திகளை அழிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே கூட இருந்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் திறமையாய் செய்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.